الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்புக்கும் மதிப்புக்குரிய சகோதரர்களே, வாரந்தோறும் பண்பாடுகள் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை தொடராக பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் ஒரு இறை விசுவாசியிடம் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பாடு மன்னித்தல் என்ற அந்த குணத்தை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே மனிதர்கள் என்று வந்தால் அவர்கள் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன். இந்த உலகத்தில் இருக்கின்ற ஆதமுடைய ஒவ்வொரு மகனும் தவறிழைக்கக்கூடியவன். வகைருல் ஹத்தாஈன தவ்வாபுன். பாவம் செய்பவர்களிலேயே, தவறுகள் செய்யக்கூடியவர்களிலேயே சிறந்தவர்கள் பாவத்துக்குரிய மன்னிப்பை கேட்கக்கூடியவர்கள், தவறுக்குரிய மன்னிப்பை வருந்தக்கூடியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கலாம். அப்படி என்றால் எங்களோட வாழ்க்கையில எல்லாரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். யாருடைய வாழ்க்கையில நான் தவறே செய்ய மாட்டேன் என்று செல்லவே இயலாது. ஒருத்தர் நான் வாழ்க்கையில பிழையே செய்ய மாட்டேன் என்று சொன்னால், ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் தவறுகளே வராது என்று சொன்னால் அவர் மலக்காகத்தான் இருக்க வேண்டும். லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுஅமரூன். அவர்கள் வானவர்கள் எப்படி என்றால் அல்லாஹ் செல்வதை மட்டும் செய்வாங்க, எதையும் கூட்டவும் மாட்டாங்க, குறைக்கவும் மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டு கொண்டே இருப்பாங்க. இது மலக்கு மாற்ற பண்பு. வாழ்க்கை ஃபுல்லா அல்லாஹ்க்கு மாற்றம் செய்யறது ஷைத்தான பண்பு. மனிதர்கள் ரெண்டுக்கும் நடுவுல தவறும் செய்வாங்க, நல்லவும் செய்வாங்க. எல்லா மனுஷன வாழ்க்கையிலையும் தவறு என்றது வரும். தவறு நாங்க ரெண்டு வகையில பார்க்கலாம். தவறு ரெண்டு விதமா வரும். ஒன்று அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல வார தவறுகள், அல்லாஹ்வுடைய விஷயத்துல வார பாவங்கள், அல்லாஹ்வுடைய விஷயத்துல வார குறைபாடுகள். அல்லாஹ்வுடைய விஷயத்துல வந்தா தௌபா இஸ்திக்ஃபார் என்ற ரெண்டு விஷயத்தை இஸ்லாம் சொல்லுது. அந்த ரெண்டு விஷயத்துல ஒரு முறையில் அவர் என்ன செய்யலாம்? அல்லாஹ் இடத்துல பாவத்துக்குரிய மன்னிப்பை கேட்டுக்கொள்ளணும். அடியார்களுக்கு மத்தியிலையும் தவறுகள் வரும். அப்படி தவறுகள் செய்கின்ற போது நாம் மன்னிப்பு கேட்போம். நாங்க யார்கிட்டையும் மன்னிப்பு கேட்காம இருந்துடக்கூடாது. எங்களால் ஒரு தவறு நடந்தால், எங்களால் ஒரு அநியாயம் நடந்தால், எங்களால் ஒரு பிழை வந்தா நாம் கட்டாயம் மன்னிப்பு கேட்போம். ஏனென்றால் தௌபால கூட ரெண்டு வகையை இஸ்லாம் செல்லுது. ஒன்று அல்லாஹ்வுக்கும் அடியார்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடியது. அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியில தவறு வந்தால் அதுக்கு சில நிபந்தனைகள் இருக்குது. பாவத்தை வருந்தணும், அதுக்காக கண்ணீர் வடிக்கணும், இனிமேல் நான் அந்த பாவத்துக்கு போக மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். அதுவே அல்லாஹ்வுக்கு இல்லாம அடியார்களுக்கு மத்தியில வார தவறா இருந்தா, அடியார்களுக்கு மத்தியில வார பிழைகளாக இருந்தா அவருடைய தௌபா நிபந்தனை, இந்த மூணு நிபந்தனையோடு இன்னொன்று எட்டாகும். என்னது? பாவத்தை வருந்தோனும், அதுக்காக கண்ணீர் வடிக்கணும், அது நான் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ளணும். அதே போல நான் யாருக்கு தவறு செஞ்சேனோ, யாருக்கு பிழைய செஞ்சேனோ, யாருக்கு அநியாயம் செஞ்சேனோ அவனிடத்துல போய் மன்னிப்பு கேட்கும். இந்த நாளாக எட்டாகும். மன்னிப்பு பொதுவாக தவறு என்றது மனுஷன் வரும். நாங்க தவறு வந்தால் அதுக்குரிய மன்னிப்பை கேட்கும். இது ஒரு பக்கம். இதை பத்தி இஸ்லாம் நிறைய பேசுது. இதுக்குரிய முறைகளை எல்லாம் இஸ்லாம் நிறைய கற்றுத்தரும். இதை பத்தி நாங்க என்ன பேசல. இன்றைக்கு நாங்க பேச நினைக்கிறது வந்து மன்னித்தல். மன்னிப்பு கேட்டோ இல்லையோ நாம் ஒருவரை மன்னிக்கிறது என்ற ஒரு பண்பு. மன்னித்தல் என்ற பண்பு ஒரு இறை விசுவாசி இடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான பண்பு. அல்லாஹ்வுக்கும் மிக விருப்பமான ஒரு பண்பு என்ற மன்னித்தல் என்ற ஒரு பண்பு. அதனாலதான் நாங்க ரமலான்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கறாங்களே, லைலத்துல் கத்ர் இரவு என்று நான் இதை கண்டுகொண்டா, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று தெரிஞ்சா என்ன துவா ஓதணும்? அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துவா கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன், துஹிப்புல் அஃப்வ பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவன், என்ன மன்னிச்சது.
யா அல்லாஹ் இன்னக ஆஃப், பாவத்தை மன்னிக்கக்கூடியவன், துஹிப்புல் அஃப்வ, பாவ மன்னிப்ப விரும்பக்கூடியவனும் நீதான். அப்ப அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பண்பு, அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பு மன்னித்தல் என்ற ஒரு பண்பு. அதனாலதான் இஸ்லாம் பலிக்கு பழி வாங்கலாம் என்று செல்ற போதெல்லாம், பள்ளிக்கு பழி வாங்குறதுக்கு இஸ்லாத்துல அனுமதி. ஒருத்தரை கொண்டா அவனோட ஃபேமிலியில அவரை கொள்ளலாம், ஒருத்தர் கையை வெட்டினா அவருடைய கையை வெட்டலாம், மூக்கொடைச்சா மூக்கொடைக்கலாம், காயை துண்டுபடுத்தினா காயை துண்டுபடுத்தலாம். பள்ளிக்கு இஸ்லாம் செல்லும். குதிபாலைக்கும் உல் கிசாஸ், பள்ளிக்கு பள்ளி வாங்குறதே இஸ்லாம் சொல்லிக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லிட்டு கடைசி அப்படி எல்லாம் இதுக்கு இது பல்லுக்கு பல்லு, காதுக்கு காது, கண்ணுக்கு கண்ணு எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் ஒரு விஷயத்தை சொல்றான். என்ன? ஒமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன், யாராவது தன் சகோதரனை மன்னிச்சு விட்டுறாங்களோ, கண்ணை குத்திக்கலாம், மூக்குடைச்சிக்கலாம், காதை வெட்டிக்கலாம், கையோடைச்சிக்கலாம், ஏதாவது ஒண்ணு செஞ்சிருப்பான். அவரை பள்ளிக்கு பள்ளி வாங்கலாம்னு இஸ்லாம் சொன்னாலும் மன்னிச்சால் மன்னிப்பதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றதை பார்க்கலாம். எல்லாத்தையும் சென்று அல்லாஹ்வும் கடைசிக்கு மன்னித்தல் என்ற அந்த பண்பை முஸ்லிம்களுக்கு சிறப்பு. அல்லாஹ்வுக்கு விருப்பமான பண்பு தானே அல்லாஹ். அதனாலதான் பள்ளிக்கு பள்ளியை செல்லிட்டு கூட இந்த விஷயத்தையும் சொல்றேன். இறை விசுவாசிகளை பத்தி அல் குர்ஆன்ல நிறைய அல்லாஹ் தஆலா பண்பு செல்லுவார். அல்லாஹ் தஆலா இறை விசுவாசியுடைய பண்புகளை நிறைய பண்புகளை செல்லுவார். இப்படி எல்லாம் இருப்பாங்க. செல்வதற்குரிய காரணம் எங்கள்கிட்ட அந்த பண்பு வரணும், எங்கள்கிட்ட அந்த பண்பு இருக்கணும். அப்படி இருக்கும் போது எங்களுக்கும் இறை விசுவாசி ஆகலாம். இந்த இறை விசுவாசி என்று சொல்லுவோம் முஃமினீன்கள், அந்த முஃமினீன்களுக்கு தான் சொர்க்கமும் இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்றானே உலாயிக ஹுமுல் வாரிசூன், அதாவது முஃமின்கள் தான் சொந்தக்காரர்கள். அல்லதீன யரிதூனல் ஃபிர்தௌஸ், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் முஃமின்கள். சொர்க்கத்திலே பெஸ்ட் சொர்க்கம், சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்கள் இறை விசுவாசிகள். அவர்கள் தான் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அனந்தரமாக பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். செல்லிட்டு ஹும் ஃபீஹா காலிதுன், கொஞ்ச காலம் ரெண்டு கீக்கிறதமா இருக்கிறல்ல, ஹும் ஃபீஹா காலிதுன் பேமெண்டா, அவங்க லைஃப்ல சொர்க்கத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்லயே இருப்பாங்க. அவங்க தொடராக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல முஃமின்கள் இருப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப அந்த விசுவாசிகளுக்கு இதுதான் பண்பு என்று சொன்னா, அந்த பண்பை நாங்க எங்கட வாழ்க்கையில கொண்டு வரணும். அல்லாஹ் தஆலா வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கம் நீங்க விரையுங்க, வானம் பூமி அளவு விசாலமான சொர்க்கத்தின் பக்கம் விரையுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவர்களுக்குரிய பண்புகளை சொல்றார். எங்கட இலக்கு சுவர்க்கம் தானே, இலக்கு சுவர்க்கம் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு குடிகாரன் போய் அல்லது விபச்சாரம் செஞ்சு கொண்டே இருக்கக்கூடியவன் போய் அல்லது ஏதாவது ஒரு மோசமான பழக்கம் செய்யக்கூடியவன் போய் கூட மறுமையில் எனக்கு சொர்க்கம் வேணுமா நரகம் வேணுமான்னு கேட்டா சொர்க்கம் தான் செல்லும். ஆத்ம சரி பைத்து உங்களுக்கு சொர்க்கமா நரகமா, அது எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நோக்கம் சொர்க்கம். அப்ப இலக்கு சுவர்க்கம் என்றா அதை அடையிறதுக்குரிய வழியை நாங்க செய்யணும், தேடணும். அடையிறதுக்கு அல்லாஹ் என்ன வழியை சொல்றானோ அந்த வழியை நாங்க பார்ப்போம். இப்ப நான் டாக்டர் ஆகணும்னு இன்ஜினியரிங் ஃபேக்கல்டில போய் படிச்சா டாக்டர் ஆகல. நான் இன்ஜினியர் ஆகணும்னு மெடிசின்ல போய் படிச்சா டாக்டர் இன்ஜினியர் ஆகல. அப்ப எதை நாம படிச்சால் எங்கள் இலக்க போய் அடையணும். டாக்டர் டாக்டர், இன்ஜினியர் அல்லது வேற ஏதோ ஒரு துறை நாங்க அடையணுமாக இருந்தா நாங்க அதுக்குரிய வழியில போகணும். சொர்க்க வேண்டிய இலக்குன்னா சொர்க்கத்துக்குரிய எதெல்லாம் வழிகளோ அந்த வழியை நாங்க கடைபிடிக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த சொர்க்கத்தை பெறக்கூடியவர்கள் என்று சொல்லும் போது அவர்களுக்குரிய பண்புல உண்டா என்ன சொல்றாங்கன்னா வல் காலிமீனல் கைர், கோபம் வந்தவங்க கோபத்தை அடக்கி கொள்வாங்க. கோபம் வரும்போது கோபத்துல பொறுமையா இருப்பாங்க, கோபத்துல வேற ரியாக்ஷன் செய்வாங்க. வல் காலிமீனல் கைர் வல் ஆஃபீன அனின் நாஸ், இரண்டாவது பண்பு அல்லாஹ் தஆலா சொல்றது அவங்க மன்னிப்பாங்க, அவங்க மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள், மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்றார். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் தஆலா நல்லடியார்களை விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா கடைசியில் அந்த வசனத்தை முடிக்கிறான். சூரத்து ஆல் இம்ரான் எங்களுக்கு அந்த வசனத்தை பார்க்கலாம். இதுல என்ன விளங்குது என்றால் கோபத்தை அடக்கிறதும் அதே மாதிரி அடுத்தவர்களை மன்னிக்கிறதும் இறை விசுவாசியுடைய பண்பு.
அந்த பண்பு இருக்கக்கூடியவர்கள் நல்லவர்கள் என்றதையும் அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படிப்பட்ட நல்லவர்கள் அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்றதையும் அல்லாஹு தஆலா சொல்றான். இந்த வசனத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய நேசம் ஒருத்தரை கிடைச்சிட்டு என்றால் அவர் சொர்க்கவாதி. நாம் விடிய விடிய தொழுதாலும் காலம் ஃபுல்லா நோவு பிடிச்சாலும் சொர்க்கம் போயிடும். சொர்க்கம் போறதாக இருந்தா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லா ஐயதகம்மதனி அல்லாஹு பிஃதலி வ ரஹ்ம. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொர்க்கம் போறேனாலும் நீ நம்மளால போயிடலாம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருளால தான் நான் சொர்க்கம் போறேன். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை கொண்டு தான் வருது. அப்ப அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத்தார ரெண்டு காரியம். அல்லாஹு தஆலா இந்த ரெண்டையும் சூரத்து ஆல இம்ரான் 134வது வசனத்துல எங்களுக்கு சொல்லித்தார். அப்ப நாங்க இந்த மன்னித்தல் என்றதை எங்க வாழ்க்கையில முக்கியமான ஒன்றாக நாங்க பார்க்கணும். மன்னிக்கிறது என்று வந்தா இன்னொன்று நாங்க கட்டாயம் புரிஞ்சு கொள்ளணும். மறக்கிறது என்ற ஒரு பண்பு. மன்னித்தல் எப்படி முக்கியமோ அதே போல மறத்தல் என்றதும் வேணும். ஒருத்தர் எனக்கு தவறு செஞ்சாரு, நான் அவரை மன்னிச்சுட்டேன், இது ஓகே, இஸ்லாம் செல்ற ஒரு பண்பு, இது முக்கியமான பண்பு. ஆனால் இன்னொரு காலத்துல நான் மன்னிச்சதை திரும்ப சொல்லி காட்டினால் அது மன்னிச்சதா வராது. சில ஆட்கள் என்ன செய்வாங்கண்டா, சரி நான் அவளை மன்னிச்சுட்டேன்னு ஒருத்தர் ஒரு தவறு செஞ்சாரு, நான் அவளை மன்னிச்சுட்டேன், இனி ஒன்றும் இல்ல குத்தம் இல்லைன்னு. அதே அவர் இன்னும் கொஞ்ச காலம் போனார், இன்னும் ஏதாவது தவறு வந்தா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு, நீங்க இப்படி எல்லாம் எனக்கு செஞ்சாதானே திரும்ப பழச கிட்டுவாங்க. அப்ப நாங்க நிறைய பேரை பாக்குறோமே, இது மன்னிக்கிறது இல்லை, இது மன்னித்தல் இல்லை. மன்னித்தல் என்றால் மன்னிக்கிறதோட எல்லாம் மறந்தும் போகும். திரும்ப நாங்க திரும்ப நாங்க அதை எடுப்போமாக இருந்தா, திரும்ப நாங்க அதை சொல்லி காட்டுவோமாக இருந்தா அதை இஸ்லாம் அந்த வழிகாட்டுறது. இஸ்லாம் எதிர்பார்க்கிறது மன்னிக்கிறது, அதோட சேர்த்து நாங்க அதை அப்படியே மறந்துடும். அதோட சேர்த்து நாங்க திரும்ப அதை இழுத்து அந்த பிரச்சனையை நாங்க திரும்ப கொண்டு வரக்கூடாது என்றதுல நாங்க மிச்ச கவனமா இருக்கும். சிலரை பொறுத்த வரையில எங்களை விட தாழ்ந்தவங்களை மன்னிப்பாங்க. ஒருத்தர் இருக்கிறார், அவர் தவறு செஞ்சாரு, தாழ்ந்தவர்கள் தன்னை விட உயர்ந்தவர்கள், தன்னை விட உயர்ந்தவர்களை மன்னிப்பாங்க. இப்ப எனக்கு மேல இருக்கிற ஒருத்தர், அவர் எனக்கு தண்டிக்க இயலாது, அவரோட தவறு செஞ்சு மன்னிப்பு கேட்பார், நம்ம உடனே மன்னிச்சிடும். ஏன் காரணம், எங்களுக்கு அவரை தண்டிக்க இயலாது என்ற ஒரு காரணத்தால, அவரை கொண்டு சொல்லிக் கொள்ளலாது என்றுக்காக நான் மன்னிச்சிடுவோம். அவரை மன்னிக்கணும் தான், ஆனா நமக்கு தண்டிக்கலாம் என்று வாராக்கலாக இருந்தார். நம்ம விட தாழ்ந்தவர்களாக இருக்கும் போது நாம் அவர்களையும் மன்னிக்கிறோம். தாழ்ந்தவர்களை கண்டிச்சு கொண்டு உயர்ந்தவர்களை மன்னிக்கிறது என்ற பண்பு அழகான பண்பு அல்ல. அது செய்ய வழி இல்லாதது செய்யறது, வேறொரு வழியும் இல்லாததுக்காக செய்யறதுதான். தாழ்ந்தவர்களை தண்டிக்கிறதும் உயர்ந்தவர்களை மன்னிக்கிறது, நாங்க எல்லோரையும் சரிசமனாக மன்னிப்பது என்பது மிக உன்னதமான நன்மையை கொண்டு வரும். அல்லாஹ் தஆலா இதுக்கு நன்மை எப்படி சொல்றான் என்றால், ஒமன் அப்பா யாரு மன்னிக்கிறாரோ, யாரு நல்லவராக வாழ்றாரோ அவருடைய கூலி அல்லாஹ்விடத்தில் இருக்குது. அல்லாஹ் தஆலா இதுதான் கூலின்னு எல்லா வணக்கத்துக்கும் சொல்லுவார். இதுக்கு இதுதான் கூலி, இதுக்கு இதுதான் கூலி, இதுக்கு இப்படி கூலி என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக்கொண்டே போவார். ஆனா சிலருக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா கூலி செல்ல மாட்டார். அதை ஸ்பெஷலா அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறார். மன்னிக்கிறவங்க இருக்கிறாங்க தானே, அவங்களுக்குரிய கூலி அல்லாஹ் இடத்துல இருக்கு. பொதுவாக சர்ப்ரைஸா வச்சு அல்லாஹ் தஆலா பெருசா தான் இருப்பார், சின்னதா வைக்கிறது. அங்க கூட அவங்களுக்கு ஒரு விஷயம் காத்து வைக்கிறான்னு சொன்னா அது முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இதுதான் விஷயம் ஓப்பனா சொல்லிடுவோம். சின்ன ஒரு காரியமாக இருந்தா நாங்க ஓப்பனா சொல்லிடுவோம், இதுதான் காரியம், நான் இதை தரப்போறோம், நீ இப்படி செய்யல, நான் உங்களுக்கு தருவான்னு சொல்லி சொன்னார். கூடுதலான ஆசை அப்படி செல்வது மறைக்கிறது வந்து மிக பெருமதியான உண்டாகும். அல்லாஹ் அதனுடைய கூலி அல்லாஹ் இடத்துல இருக்குது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்படி என்றால் அதுக்குரிய மிகப்பெரிய ஒரு கூலி அல்லாஹ் தஆலா. சிலர் நினைக்கிறோம் மன்னிச்சுட்டோம் என்றார், சில அம்மா தவறு செஞ்சிருப்பாங்க, அது குடும்பத்திலேயா இருக்கலாம், நண்பர்களையா இருக்கலாம், அடுத்த வீட்டுக்காரர்களையா இருக்கலாம், தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் இருக்கும். நான் மன்னிச்சுட்டா இந்த கௌரவம் போயிடுமோன்னு நினைப்பாங்க. சுத்தி ஒரு சபையில் இருக்கும் போது யாராவது ஒரு தப்பு செய்வாரு, நமக்கு நான் இவர் செல்ல போது பேசாம இருந்தா, நான் ஒன்றும் செய்யாம பொறுமையா இருந்தா, என் கோவத்தை நான் அடக்கி கொண்டு இருந்தா, அவரை மன்னிச்சுட்டா அவர் நினைப்பாரோ நான் பயந்துதான் ஓரமாக இருந்தேன். இப்படி சில மைண்ட் செட்டப் இருக்கும். சிலர்கள் நினைப்பாங்க நான் இப்படி பொறுமையா இருந்தா, சிலவங்க நினைச்சிருவாங்க நான் பயந்து ஓரமாக இருக்கிறேன் என்று சொல்லி, அல்லது நான் மன்னிச்சுட்டா என் கௌரவம் போயிடுமோன்னு பயப்படுவாங்க.
இது ஷைத்தானுடைய ஒரு பண்பு. இது ஷைத்தானுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேர் 3 விஷயத்துல சத்தியம் பண்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க, யாராவது மன்னிச்சா வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃப்வின் இல்லா இஸ்ஸா, மன்னிக்கிற காலம் அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்துக்களை கண்ணியத்தை உயர்த்தி கொண்டா போறோம். அல்லாஹ் தஆலா அவரை கேவலப்படுத்தவே மாட்டார். சதக்கா கொடுக்கிற காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலா எப்படி பொருளாதாரத்தை கூட்டிக் கொண்டே போவான். வெளியில பார்க்கும் போது என்கிட்ட 100 ரூபாய் இருந்துச்சு, நான் 10 ரூபாய் சதக்கா கொடுத்தேன், அப்ப எனக்கு சல்லி 90 ரூபாய் இருக்குது, 10 ரூபாய் குறைஞ்சிக்கிறேன்னு அர்த்தம். ஆனா அல்லாஹ் தஆலா நீங்க 100 ரூபாயில காணாத பரக்கத்தை 90 ரூபாயில வச்சிருப்பாங்க. அல்லாஹ் உன்னை கூட்டுறாங்கன்னா 100 ரூபாய் 110 ரூபாவா மாறுறது இல்லை. நீ சில 100 ரூபாயில சில டைம்ல எங்கள்கிட்ட நாங்க சில ஒரு 1 லட்சம் சம்பளம் எடுப்போம், சில 50,000 தான் எடுக்கிற. நாங்க 1 லட்சத்துல செய்ய இயலாதத 50,000 செஞ்சு முடிச்சிருப்போம். சில நம்ம எல்லாம் வெளிநாட்டுல சம்பளம் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம், சம்பாதிக்கிறத வீட்டுக்கே போறா சேர்க்கிறதுக்கு இல்லை. ஆனா நாட்டுல சில சின்ன ஒரு தொழில் செஞ்சு கொண்டு வீட்டுக்கும் செலவழிச்சு சேர்த்து கொண்டு வருவாங்க, ஊடையும் கட்டி இருப்பாங்க, இன்னும் காணிகளே வாங்கி இருப்பாங்க. அப்ப பரக்கத் என்னதான் அல்லாஹ் தஆலா பரக்கத் வரும். ஒருத்தர் சதக்கா கொடுக்க போகல, வெளிரங்கத்துல குறைஞ்சிருக்கலாம் அல்லது வேற ஒரு வழியில கூடி இருக்கலாம், சம்பளங்கள் கூடி அப்படி கூடி இருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா பரக்கத் உண்டுபடுத்துவான். அதே மாதிரிதான் வெளியில பார்க்கும் போது ஏதாவது எங்களை கேவலமா அடுத்து நினைக்கிறாலும் ஒரு எண்ணம் விளங்கினாலும் யாராவது கேவலமா நினைச்சாலும் மன்னித்தல் என்ற ஒரு பண்பின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவருடைய அந்தஸ்தை கூட்டிக் கொண்டே போவார். நபிமார்களுக்கு இருந்த முக்கியமான ஒரு பழக்கம் மன்னிக்கிறது என்ற ஒரு பழக்கம். நமக்கெல்லாம் வார சோதனைகள், நமக்காக செய்யற தவறுகள் சாதாரண. நபிமார்களுக்கு எல்லாம் மிச்சம் பெரிய சோதனைகளை கொடுத்தாங்க சமூகம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, ஐயுன் நாசி அஷத்து பலா, மனிதர்கள்ல உலகத்திலேயே மனிதர்கள்ல கூடுதலாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். பிறகு நபிமார்கள், அதுக்கு பிறகு யாருன்னு சொல்ல, அதுக்கு அடுத்த கட்டம் யாருன்னா சும்மல் அம்சல், அதை போல வந்தவங்க நாங்க சொல்றோம். நபிமார்களை போல வந்தவங்க, இஸ்லாத்துக்காக வேண்டியே தன்னை முற்படுத்தி கொண்டவங்க என்னங்க. அப்படிப்பட்ட நபிமார்களை பத்தி அல்லாஹ் அல் குர்ஆன்ல செல்லும் போது ஒரு கூட்டத்தை சமூகம் பொய்ப்பிச்சுச்சு, நபிமார்களை கொண்டே போட்டாங்க. இப்படி எல்லாம் தவறு செஞ்சும் அந்த சமூகத்தையே நபிமார்கள் மன்னிச்சாங்க பார்க்கலாம். அதனாலதான் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இந்த நபித்தோழர் சொல்றாரு, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு நபியிட வரலாறு சொல்லிக் கொண்டிருந்தார். ஒரு நபியுடைய வரலாறு சொல்லிக் கொண்டிருந்தார். நபி எப்படி என்றால், அந்த நபிக்கு அந்த சமூகம், நபியுடைய சமூகம் நபியை தாக்குறாங்க. அந்த நபியுடைய முகம் எல்லாம் ரத்தம் வடிஞ்சு கொண்டே இருக்குது. அல்லாஹ் தூதர் சொன்னாங்க, அந்த கூட்டம் முகத்துல அடிச்சு அவருடைய முகம் எல்லாம் ரத்தம் அடிச்சு கொண்டே இருக்குது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நபியோட வரலாறு தொடர்ந்து செல்லும் போது அந்த நபி முகத்துல இருக்கிற ரத்தம் எல்லாம் கிடைச்சார். முகத்துல இருக்கிற ரத்தத்தை எல்லாம் நீக்கிட்டு சொன்னாராம், அல்லாஹ் கையை ஏற்றி துவா செய்கிறார், ஏண்ட கூட்டத்துல பாவத்தை மன்னிச்சிரு, அவங்க தெரியாம செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்க. சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய செய்தி. ரத்தத்தையே ஓட்டின சமூகம். பொதுவாவே உடம்புல தாக்கும் போது கூட முகத்துல தாக்க வேணாம்னு சொல்லுது, கணத்துல அடிக்க வேணாம்னு சொல்லுது. முகத்துல அடிச்சு ரத்தத்தை உண்டுபடுத்தின சமூகம். நபிக்கு வேணுமா இருந்தா எதிராக துவா கேட்டிக்கலாம். ஏன்னா அநீதி இழைக்கப்பட்டவர் தானே. அநீதி இழைக்கப்பட்டவருடைய துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன்னு செய்யுது. அநீதி இழைக்கப்பட்ட நபி அவங்களுக்கு எதிராக கேட்டிக்கலாம். முகத்துல வடிக்கிற ரத்தம் காயறதுக்குள்ள முகத்துக்கு வடிக்கிற ரத்தத்தை தொடச்சிட்டு சொன்ன அல்லாஹ் சொன்ன வார்த்தைலாம் மகபிர்லி, இந்த கூட்டத்துடைய பாவத்தை மன்னிச்சிரு, அவன் தவறுகளை யாரெல்லாம் நீ மன்னிச்சிட. ஒரு நபி கடிச்சாங்க அவன் தண்டிச்சிடாத, அவங்க தெரியாம செஞ்சிக்கிறாங்க, யாரெல்லாம் அவளை மன்னிச்சிரு என்று சொல்லி துவா கேட்டாங்க. ஒவ்வொரு நபியும் இப்படித்தான் ஒவ்வொரு நபியுடைய வரலாறை பார்க்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 11 சகோதரர்கள், அவனோட சகோதரர்கள் சேர்ந்து அவன் ஒரு கிணத்துல போட்டுறாங்க. அவர் எடுத்துட்டு போறாங்க மிஸ்ருக்கு கொண்டு போயிட்டு. அப்படி வரலாறு நீண்டதா வரும். சூரத்து யூசுப்ல அவங்களுக்கு பார்க்கல. திரும்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வந்து மன்னிப்பு கேட்க வராங்க. அவங்க எல்லாம் அந்த 11 சகோதரரும் பெரிய ஆட்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பொடிய கிணத்துல போட்டாங்க.
ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய மன்னண்ட சபையில் இருக்கும் போது, மன்னனுக்கு பக்கத்துல இருக்கும் போது, புற ஒரு காலத்துல மன்னண்ட சபையில் இருக்கும் போது அவங்க கீழே வராங்க. வேகமாக இருந்தா நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை தண்டிச்சிருக்கலாம். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவங்கள தண்டிச்சிருக்கலாம். அவரு மேல்ல, இவங்க கீழ. 11 பேரும் கீழே இருக்கிற டைம் அவர் மன்னண்ட மாளிகையில, மன்னனுக்கு பக்கத்துல இருக்கிறார். அப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து மன்னிப்பு கேட்டதும் அவங்க சொன்னாங்க, லா தத்ரிப அலைக்குமுல் யௌம், லா தத்ரிப அலைக்குமுல் யௌம், இன்றையிலிருந்து உனக்கு எதுவும் இல்லை. யக்ஃபிருல்லாஹு லக்கும் வ ஹுவ அர்ஹமுர் ரஹீம், அல்லாஹ் அவளை மன்னிச்சிடுவார். அல்லாஹ் தஆலா இரக்கம் காட்டக்கூடியவன்ல மிகப்பெரிய இரக்கம் காட்டக்கூடியவன் அல்லாஹ், உங்களை அல்லாஹ் மன்னிச்சிடுவான், இனி உங்களுக்கு எந்த குத்தமும் இல்லைன்றாங்க. தண்டிக்கலாம் என்ற இடத்தில் இருக்கும் போதும் நபிமார்கள் மன்னிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்க. இப்ப நிறைய வரலாறுகள் இருக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நீங்க பாருங்க. தாயிஃபுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க. தாயிஃப் மக்கால ரசூலுல்லாஹ்க்கு இருந்த சோதனை கொஞ்சம். இந்த சோதனை தாங்கியனாலதான் ரசூலுல்லாஹ் தாயிஃபுக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் தாயிஃபுக்கு போன? மக்கால இருந்த சோதனை தாங்கினாங்க. மக்கால இருந்த சோதனை கொஞ்சம். தாயிஃபுக்கு போனால் தாயிஃப்ல சின்ன பிள்ளை எல்லாம் வச்சு ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகமெல்லாம் ரத்தம் வடியுது. அதை கண்டுதானே அத்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்கன்னு வருது வரலாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அப்படியெல்லாம் கஷ்டப்படும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கே பொறுக்காம வந்து கேட்டாங்க, ஜிப்ரீல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மலையையும் ஒன்று சேர்த்து சமூகத்தை ஃபுல்லாவே இல்லாம ஆக்கிடுவோமா என்று கேட்டதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வானாம் பல் அர்ஜு ஐயக்ருஜுல்லாஹ மின் அஸ்லாபிஹி, நான் நினைக்கிறேன் அல்லாஹ் தஆலா இவங்கட பரம்பரையில் இந்த அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களை உண்டுபடுத்துவார். எனவே நீங்க என்ன செய்யாதீங்க, இவங்களை கண்டிச்சிடாதீங்கன்னாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கலாம் என்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சும் மன்னிச்சுட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றார், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு ரசூலோட ரோல் மாடல் இது. ரசூலுல்லாஹ்விடத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது என்று குர்ஆன் சொல்றதுக்குரிய காரணம் இது. ரசூலுல்லாஹ் கண்டிக்கலாம் இருந்த சபையில் கீழ ரசூலுல்லாஹ் இருந்து மேல இருந்து அவங்களை மன்னிச்சது இல்லை. ரசூலுல்லாஹ் மேல, அவங்க கீழ. கண்டிக்கலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சொன்னால் மன்னன் முன்னு செய்தாச்சு, சமூகமே இல்லை, தாயிஃப்ல மக்களே இல்லைன்ற லெவல் வந்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சதால அந்த ஒரு நிலைமை நமக்கு பார்க்கலாம். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி சஹாபாக்கள் சொல்லும் போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மோசமான வார்த்தை பேச மாட்டாங்க, மோசமான செயல்கள் ஈடுபட மாட்டாங்க, சண்டை பிடிக்க மாட்டாங்க, இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்க, தீய குணம் எல்லாம் ரசூலுல்லாஹ் இருக்காது. ரசூலுல்லாஹ் வலாக்கின் யாஃபு என்றால் ரசூலுல்லாஹ் யாராவது தவறு செஞ்சார், யாராவது ரசூலுல்லாஹ்வுக்கு பிழை செஞ்சால் ரசூலுல்லாஹ் மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணம் மிக அழகிய ஒரு குணமாக இருந்தது என்பதாக சொல்லக்கூடிய செய்தி அஹ்மத், திருமிதி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை எங்களுக்கு பார்க்கிறோம். எனவே அன்பானவர்கள், இப்படி நிறைய வரலாறுகள் ரசூலுல்லாஹ்வுடைய காரணங்கள் செல்லலாம். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு போறாங்க, பக்கத்து மக்கா. அவ்வளவு காலம் மக்கால அநியாயம் செஞ்ச மக்கள், மக்கால ரசூலுல்லாஹ்வுக்கும் சஹாபாவுக்கும் அநியாயம் செஞ்ச மக்கள் மக்கால இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மக்காவை வெற்றி கொள்வதற்காக வேண்டி போறாங்க. போனால் எல்லாரும் இங்க ரசூலுல்லாஹ்க்கு பத்ர்ல, உஹதுல, அதே போல ஹந்தக்ல, அப்படி யுத்தங்கள்ல எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு எதிராக வந்தவங்க இருந்தாங்க. மக்கா வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் 13 வருஷம், அந்த காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்சவங்க எல்லாமே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் மதீனா மக்காவுக்கு போறாங்க. ஓமன் தஹல தார் அபி சுஃபியான், அபூ சுஃபியான் முக்கியமான ரசூலுல்லாஹ்வுக்கு அநியாயம் செஞ்ச, பத்ர்ல காரணமா இருந்த, உஹதுல காரணமா இருந்த, அதே மாதிரி ஹந்தக் யுத்தத்துல காரணம் வந்து நிறைய செல்றாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயம் எழுதி கொள்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஓமன் தஹல தார் அபி சுஃபியான், யார் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போறாங்களோ அவங்க எல்லாருக்கும் அபயம் கிடைச்சிரும்ன்றாங்க. அபூ சுஃபியானே அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மன்னிச்சு அவங்க விட்டு உள்ள போன எல்லாரையும் மன்னிச்சாங்க. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அபூ ஜஹலுடைய மகன், ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. ஹிந்த் அபூ ஜஹல் மனைவி, அப்ப அவங்கள மன்னிச்சாங்க. இப்படி நிறைய வஹ்ஷி, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொண்டது வஹ்ஷி, அவங்க ஈரல் எல்லாம் வெளியெடுத்து சொல்றது ஹிந்த். இப்படி எல்லாரையும் ரசூலுல்லாஹ், யாரும் ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கும் சஹாபாவுக்கும் மன்னிக்க செஞ்சாங்க. அவ்வளவு பேர் ரசூலுல்லாஹ் மன்னிச்சாங்க. ரசூலுல்லாஹ் மக்கா, ரசூலுல்லாஹ் கையில மக்கா ஆட்சி ரசூலுல்லாஹ் வந்தாச்சு, ரசூலுல்லாஹ் பிடிச்சாச்சு. அப்படி இருக்கும்போது அவ்வளவு பேரை மன்னிச்சாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில ஏராளமா சொல்லிக் கொண்டே போலாம். எல்லாம் மன்னித்தல் என்ற நாங்கள் எங்கள்கிட்டையும் இதை உண்டுபடுத்திக் கொள்றோம். அதே மாதிரிதான் சஹாபாக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு மன்னித்தல் பழக்கம் இருந்திருக்குது. ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன்.
நேரம் சரியிருக்காரு. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட உம்மட சகோதரியிட மகன் மிஸ்தஹ், தாயிட சகோதரியிட மகன், சாட்சிட மகன். சாட்சிட மகன் யாரு? மிஸ்தஹ். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மிஸ்தஹையும் மிஸ்தஹிட உம்மவையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பராமரிச்சு வராங்க. செலவழிக்கிறதுக்கு எல்லாத்தையும் கொடுத்து வராங்க. தின்ன கொடுத்தது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவதூறு செல்லப்படுது. உங்களுக்கு எல்லாம் அந்த சம்பவம் தெரியும். அவதூறு சென்னது எந்த அளவுக்கு அவதூறு சென்னாங்கன்னா, ரசூலுல்லாவை நம்புற அளவுக்கு சென்னாங்க. ரசூலுல்லா கூட போயிட்டு கேட்பாங்களா சஹாபாக்கள்கிட்ட, கூடத்தான் இப்படி செஞ்சிருப்பாங்களா என்று கேட்பாங்களா. அந்த அளவுக்கு ரசூலுல்லாவுடைய மனசுக்குள்ளுக்கும் ஒரு கஷ்டத்தை கொண்டு போட்டாங்க. ரசூல் ஒரு கட்டத்துல சொன்னாங்க, ஆயிஷா நீங்க போயிட்டு உங்க வீட்டுல இருங்க, இது கிளியரான பிறகு வாங்கன்னு ரசூல் அனுப்பி வச்சாங்க. நாங்களாம் ஆம்பளை எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பிள்ளைகள் இருக்கும். ஆம்பளை பிள்ளைல பாசம் அதிகமா, பொம்பளையில அதிகமாட்டா. பொம்பளை பிள்ளைல மிச்சம் பாசம் அதிகம். புள்ளனாலே ஒரு பாசம், அதுல பொம்பளை பிள்ளைட ஸ்பெஷல். ஆமா, அந்த பொம்பளை பிள்ளையில அவதூறு செல்றாங்க. அதுவும் ரசூலுல்லாவுடைய மனைவி மேல் அவதூறு செல்றாங்க. இந்த அவதூறு சென்றது யாரு என்று பார்த்தால் அதுல முக்கியமா மிஸ்தஹ் இருக்கிறது. அதுல முக்கியமா சாட்சியிட மகன் மிஸ்தஹ் இருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகளுக்கு சென்ன அந்த அவதூறுல மிஸ்தஹ் இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு கவலை. என்ன கவலை? நான் தின்ன கொடுத்து, நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து மிஸ்தஹ் இப்படி நடந்து கொண்டானான்னு ஒரு கவலை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இனி நான் மிஸ்தஹ் கொண்டு கொடுக்க மாட்டேன். மிஸ்தஹ்க்கு நான் இனி ஒன்று கொடுக்க மாட்டேன். இவ்வளவு காலம் எல்லாம் கொடுத்து வந்தேன், இனி நான் ஒன்று கொடுக்க மாட்டேன். காரணம் என் மகளுக்கு அவதூறு சென்றதில்லை. மிஸ்தஹ் ஒரு காரணம். அவதூறு தான், ஆனா காரணம் இவர் தான் சென்னது. செஞ்சோட செல்லது உன்னை இட்டு கட்டி சென்னதுல மிஸ்தஹ் தான் காரணம். சென்னதும் அல்லாஹ் தஆலா வசனத்தில் இருக்கிறார், வலா யக்தலி உலுல் ஃபத்லி மின்கும் வஸ்ஸிஆ. வசதி படைச்சவங்க செல்வந்தர்கள் தண்டைக்கிற பொருளாதாரத்தை தான் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி செல்லவானாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், யாரும் தண்டிக்கிற பொருளாதாரத்தை நான் கொடுக்க மாட்டேன், என்னத்தைங்கிற பொருளாதாரத்தை நான் யாருக்கும் இல்ல கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி சொல்லவானாம். அவங்க உறவினர்களாக இருந்தாலும் சரி, மிஸ்கீன்களாக இருந்தாலும் சரி, முஹாஜிரின்களாக இருந்தாலும் சரி, தண்டிக்கிற பொருளாதாரத்தை யாரும் கொடுக்க வேணாம் என்று சொல்ல வேணாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு, அவங்க என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மிஸ்தஹ் அவ்வளவு செஞ்சிருக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வே நீங்க ஒரு விட்டு திரும்பி போங்கன்னு சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சுப்ஹானல்லாஹ், நஅூது பில்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை தான் வீட்டுக்கே நீங்க போய்த்திருங்க, இனி நீங்க இங்க வேணாம், எப்ப அல்லாஹ் அவங்கள சுத்தப்படுத்தணும் அப்ப வந்தா போதும்ண்டாங்க. ஆண்ட மாலும் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்படி ரசூலுல்லாஹ் விடுபட்டு வீட்டுக்கு வந்த நிலைமை. ரசூலுல்லாஹ் அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் சொல்ல, ஃபல்யஃபு, நீங்க மன்னிச்சிருங்க, வல்யஸ்ஃபஹு, அவங்கள எல்லாத்தையும் மன்னிச்சு நீங்க மறந்துடுங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் அவங்கள மன்னிக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அவங்கள மன்னிக்கணும். இப்ப நாங்க மன்னிக்கிறது யாருக்காக? அவங்களுக்காக இல்லை. எனக்கு ஒருத்தர் தவறு செஞ்சாங்க, எனக்கு ஒருத்தர் பிழை செஞ்சா நான் அவரை மன்னிக்கிறதே என்னது அவருக்காக இல்லை, எனக்காக. ஏன்? நான் ஒருத்தரை மன்னிச்சால் அல்லாஹ் என்னைய மன்னிக்கிறான். ஏன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால், ஒருத்தர் பாவமே இல்லாம இருந்தால் அவருக்கு சொர்க்கம் போடுற என்ன ஒரு கண்டிஷன்? பாவத்திலிருந்து சுத்தமா இருக்கும். அல்லாஹ் தஆலா மறுமையில உண்டு அல்லாஹ்வை நாடி அவன பாவத்தை மன்னிச்சிடுவான், அல்லது நரகத்துக்கு அனுப்பி தண்டனை காலம் முடிஞ்சு சுத்தப்படுத்தி சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போறாக்கள் பரிசுத்தமா இருக்கும். சொர்க்கத்துக்கு போறாக்கள் பாவத்துல எதிலே கலந்திருக்க கூடாது. அவங்களுக்கு எந்த பாவமும் இருக்கவே கூடாது. சொர்க்கத்துக்குள்ள போடுறா கொஞ்சம் போல பாவத்தை சொர்க்கம் போறாங்க, அதுக்கு எந்த இதுவும் இல்லை. அல்லாஹ் மன்னிப்பு கிடைக்கணும், அல்லது நரகம் போய்த்து வரணும். அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களோட பாவத்தை மன்னிக்கணும் விரும்புறீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? அடுத்தவங்களை மன்னிக்கணும் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றாங்க. நாங்க அடுத்தவர்களை மன்னிக்கிறது எங்களுக்கு சொர்க்கம் போறதுக்கு, நாங்க மன்னிக்கிறது எங்கட பாவங்கள் அல்லாஹ்வால மன்னிக்கப்பட்டதுக்கு என்றதை நான் புரிஞ்சுக்கொள்வோம். நேரங்கள் நெருக்கமாயிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உத்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொன்ன ஒரு உபதேசத்தை மட்டும் கடைசி சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உத்பா இப்னு ஆமிரை பார்த்து, சில்மன் கட்டாது, உத்பாவே யாரெல்லாம் உங்களோட உறவை துடிச்சாங்களோ அவங்களோட சேர்ந்து வாரு.
அவன் என்னோட துண்டிச்சா நானும் துண்டிக்கிறேன், அது இல்லை. அவனை துண்டிச்சானா நீ சேர்ந்து வாரு. வாத்தி மன்ஹரம், உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னவனுக்கு நீ கொடு. உனக்கு நான் இதை தரவே மாட்டேன் அப்படின்னா நானும் தரமாட்டேன்னு சொல்றேன். அந்த குணம் உனக்கு தரமாட்டேன் என்றானா நீ கொடு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்து வஃபு அம்மன் பலம, உனக்கு அநியாயம் செஞ்சவனை நீ மன்னிச்சிடல. அநியாயத்துக்கு என்ன அநியாயம் செய்யலாம், அநியாயத்துக்கு என்ன செய்யலாம், அல்லா இடத்துல அதுக்கு எதிராக துவா எல்லாம் நீக்குதான். ஆனா அவர்களை மன்னிக்கிறது எல்லாத்தையும் விட பெட்டர். பள்ளிக்கு பள்ளி வாங்கலாம், அநியாயத்துக்கு எதிரான துவா கேட்கலாம், அவங்களுக்கு எதிரான மன்னிச்சுக்கிறது என்பது எல்லாத்தையும் விட பெட்டர் என்றதுதான் இஸ்லாம் சொல்லுது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மன்னித்தல் என்ன பண்ணும், அன்புகளோடு பார்த்து வரும் இறை விசுவாசிகள முக்கியமான பண்புகளை பார்த்து வரும். எங்கள்கிட்ட இந்த குணம் என்றது முக்கியமா இருக்கும். இது பயான்ல கேட்டுட்டு போற ஒரு விஷயம் இல்லை. பயான்ல மட்டும் கேட்டோம் அதோட எங்கிற வாழ்க்கையில முடிஞ்சு என்னது, கேட்டுட்டு மட்டும் போனீங்கன்னா அது அறிவா மட்டும்தான் இருக்கும். அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, லா யஸாலு கதம அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பா, நாலு விஷயத்தை பத்தி கேள்வி கேட்டு பதில் சொல்லாம நாளை மறுமையில ஒரு மனுஷன் கால் நகரவே நகராதுன்னு இடத்துல அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்பானே, அந்த இடத்துல நாலு கேள்வி அல்லாஹ் தஆலா கேட்பான். அதுல பதில் சொல்லலைன்னா அந்த கால் போகாதுன்னாங்க. அதுல ஒன்றாக வான் இல்மிஹி மாதா அமிலபி, அவன் அறிவை பத்தி கேட்கப்படும். அந்த அறிவை கொண்டு என்ன செஞ்ச. இன்றைக்கு நாங்க மன்னித்தலை பத்தி பார்த்தோம். இதை நாங்க அறிவா மட்டும் வச்சு செய்யல, அல்லாஹ் போனா இதுல பதில் மறுமையில நாங்க அதுக்கு எதிராக நாங்க மாட்டிக்கொள்வோம் என்றதை நம்ம இந்த குணத்தை எங்களிடத்துல கொண்டு வரணும். இது முக்கியம். ரசூலுல்லாஹி கேட்கப்படுது, ரசூலுல்லாஹ்வே ஒரு அடிமையை ஒரு நாளைக்கு எத்தனை முறை மன்னிக்கிற, அடிமையை மன்னிக்கிறது அளவு என்ன ரசூலுல்லாஹி கேட்கல. அடிமை தனக்கு கீழே வேலை செய்யறவர், அவன் எவ்வளவு ஒரு காதிம் ஒரு பணிவிடை செய்யக்கூடிய எப்படி மன்னிக்கிற ரசூலுல்லாஹி, ரசூலுல்லாஹ் மௌனமா இருக்கிறார். திரும்ப திரும்ப கேட்ட ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிக்கணும், ஒரு நாளைக்கு 70 முறை மன்னிக்கணும். ஏண்டா அந்த அளவுக்கு மன்னிச்சு கொண்டே இருக்கணும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே இந்த மன்னித்தல் என்ற குணத்தை நாங்கள் எங்க வாழ்க்கையில கொண்டு வருவோம். அல்லாஹ் தஆலா இறை விசுவாசிகளை பண்பான பண்பை எங்களுக்கு தந்து, இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன நல்கூலிகளை எல்லாம் வாக்களிச்சிருக்கிறானோ, எந்தெந்த அந்தஸ்துக்களை எல்லாம் கொடுக்கிறானோ அத்தனை அந்தஸ்துக்களை நம்ம அனைவருக்கும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹாதா மா